ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபா யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான ரவா லட்டு தான். இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா லட்டு செய்ய ஃபஸ்ட்டு நம்ம 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கடாயில். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து முந்திரி திராட்சை எல்லாம் அதை எடுத்து வச்சுருக்கோம். இதை அதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடானதோடனே இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வேறு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணதை இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதிலே ரவையை கொட்டி கிளறிடலாம். அந்த நெய்லேயே நல்லா வெந்துடும் ரவை. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. இதை ஃப்ரை 2 கப்பு ரவை எடுத்திருக்கேன் நான். இது ஒரு 1/4 கிலோவுக்கு இருக்கும். 2 கப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள். ரவை 1/4 கிலோ இருக்கும் அந்த ரவை. இதை அந்த நெய்லேயே விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பீடாக வைக்க தேவையில்ல, சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா ரவை வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். லைட்டாக சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணோன்னா அந்த ஒயிட் கலர்லேயே இருக்கும் ரவை. நல்லா வேகணும். இதிலே சிம்லேயே வச்சுட்டு நம்ம பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரவை நல்லா நெய்லேயே போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. அது நல்லா வெந்துடுச்சு. ரவை வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நான் வந்து தேங்காய் வந்து ஒரு 2 பீஸ் தேங்காய் இருக்கும். அதை வந்து அந்த மேலே கருப்பாக இருக்கும்ல, அந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு இதை திருவி லைட்டாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த தேங்காவை. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் ஃப்ளேவர் போகிறது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கடையிலே ரெடிமேடாக இருக்கும்ல தேங்காய் பவுடர், அது கூட நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம் இது கூட. அப்புறம் நான் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சை அது எல்லாத்தையும் சேர்த்து அதிலே போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் இந்த பாதாம் வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவை அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் நேரம் அந்த ரவை கூடயே சேர்ந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை வந்து லைட்டாக பாகு மாதிரி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். தனியாக நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் சர்க்கரை பாகு எடுக்கிறதுக்கு. இதில் வந்து ரவை வந்து 1.5 கப் போட்டோம்ல, அதில் வந்து 1 கப்பு சர்க்கரை போதும். 1 கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப பாகு பதத்துக்கெலாம் வேண்டாம். இந்த கம்பி பதம்னு வாங்கல அந்த மாதிரி இருந்தால் போதும். லைட் ஹீட் ஆனால் போதும். சுகர் எல்லாம் கரைஞ்சிடுச்சு. இப்போது கரைஞ்சி வந்து இது ஒரு கம்பி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்படி தொட்டோன்னா இப்படி ஒட்டுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் போதும். நம்ம ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெடியான இந்த சர்க்கரை பாகு தண்ணியை நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவையில் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டா போதும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. அது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நம்ம அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த சர்க்கரை பாகெல்லாம் அந்த ரவையில் ஏறி இருக்கும். அப்போ தான் கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கலாம். இது சர்க்கரை பாகு நல்லா நம்ம கிளறி விட்டுட்டோம். ஸ்டவ் வந்து அந்த ரவை வறுத்தோம்ல அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பாகு எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப ஹீட் பண்ண தேவையில்லை. இந்த ரவையை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த சர்க்கரை பாகு மிக்ஸ் பண்ணி இதோ இப்படி வச்சுட்டோம். நல்லா இது லெவலாக பண்ணி இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை சைஸ் பண்ணிக்கலாம். ரவா லட்டு வந்து ஆறி இருக்குது. கொஞ்சம் லைட் ஹீட்டாக இருக்குது. இந்த லைட் ஹீட் இருக்கும்போது நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்தால் பிடிக்க முடியாது. இது கொஞ்சம் ரொம்ப ஆறிடுச்சுனாலும் உருண்டை வராது கையில். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சிக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி லைட் ஹீட்டாக இருக்கும்போதே எடுத்து நம்ம பிடிச்சிப்போம். இதில் இந்த முந்திரி இந்த பாதாம் நட்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது மேலே வந்து இந்த டிசைன் பண்ணுற மாதிரி இந்த முந்திரிலாம் தெரிகிற மாதிரி உருண்டை சின்ன சின்னதாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது வரும் ஒரு 20 உருண்டை கிட்ட வரும். இது ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆறணும் பொழுது நான் தெரியாமல் கையை வேற வச்சுட்டேன். கொஞ்சம் ஆறுற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நீங்கள் வந்து ரொம்ப சுட சுட பிடிச்சிடாதீங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமே நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்கள், கரெக்ட் ஆற ஆற நல்லா கெட்டியாகிடும் உருண்டை. இது வந்து இப்பயே சாப்பிட்றத விட இது வந்து நாளைக்கு அந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சர்க்கரை பாகுலாம் நல்லா ஊறி ரவையில். இப்போ நம்ம ஹீட்லேயே சாப்பிட்டா கூட அந்தளவுக்கு இருக்காது. நல்லா 2 நாள் அந்த மாதிரி வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம்.
ஒரு சிலர் வந்து பால் ஊத்தி செய்வாங்க. இது பால் ஊத்தி செய்யறது ரொம்ப நாள்லாம் வைக்க முடியாது. நம்ம இந்த சர்க்கரை பாகு எடுத்தது சர்க்கரை பாகு போட்டு செஞ்சது வந்து நம்ம ஒரு 20 நாள் கிட்ட கூட வச்சு சாப்பிடலாம் இத. இத சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு வச்சிருக்கோம் நம்ப. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். 10 மினிட்ஸ்ல கொஞ்சம் நல்லா ஆறி கெட்டியாயிடும். கெட்டியானதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து இது டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்க பாருங்க கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுச்சு. இது இன்னைக்கு சாப்பிடுறத விட நாளைக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இந்த சர்க்கரை பாகெல்லாம் உறிஞ்சு. இதோ பாருங்க எவ்வளோ அழகா சூப்பரா வந்திருக்கு. உள்ள அப்படியே ஹனி மாதிரி இருக்கு பாருங்க. இது நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா இந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா கெட்டியாயிட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நம்ம 20 நாள் கிட்ட கூட வச்சு இத சாப்பிடலாம். இந்த ரவா லட்டு எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட்டு செமையா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. செஞ்சு எல்லாருக்கும் குடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம.